ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 15/2/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை மேல் நோக்கு நாள். அம்பத்தூரை சேர்ந்த திரு சங்கரநாராயணன், திருமதி ஸ்ரீஜா என்கிற நந்திதா அவர்களுக்கு இனிய திருமண நாள். இன்றைய தினம் திருமண நாள் காணும் அவர்கள் பல்லாண்டு காலம் எல்லாவித சிறப்புகளோடும் பேரும் புகழோடு அருமையாக வாழ மார்ஸ் மீடியா மனதார வாழ்த்துகிறது. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்பலக்னம் இருப்பு 4 நாழிகை 26 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூரிய உதயம் திதி இன்று நாள் முழுவதும் திருதியை. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உத்திரம். நாமயோகம் இன்று காலை 6:57 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் இன்று காலை 11 மணி 11 நிமிடங்கள் வரை வாணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று நாள் முழுவதும் அவிட்டம் நட்சத்திரம். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை கொண்டு அப்படியே சேவிச்சுட்டு வாங்கோ. அது ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காருங்க. என்ன ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. சந்தோஷமான ஒரு மாற்றம் உங்கள் மனதில் ஏற்படும். அதே மாதிரி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு சனீஸ்வர பகவான ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லுங்க. எல்லா ராசிக்காராலும் தப்பே கிடையாது, சரியா? ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் சனீஸ்வர பகவான் காரகத்துவம். அதனால வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த குரு சனீஸ்வர பகவான் காயத்ரி சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய் வக்கிர கதியில், கன்னிராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் சூரியன், புதன் மற்றும் சனி, மீனராசியில் ராகு மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வன ரோகசரணமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொண்டு முன்னேறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்குண்டான ஒரு திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். வித்தியாசமான கற்பனைகளின் மூலம் தூக்கமின்மை ஏற்படலாம். அமைதியான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுரிமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான பேச்சு திறமைகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும். சாதுரியமான செய்யும் செயல்பாடுகளின் மூலம் எண்ணிய செயல்களை அருமையாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கற்பதில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். சோர்வுகள் அகன்று சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்னைக்கு உடன் இருப்பவர்கள் பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். விளையாட்டு சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வெளியாட்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வது தொழில் வியாபாரத்திற்கு நல்லது. அரசு தொடர்பான உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுரிமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு உங்க ராசிநாதன் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துல வெளுத்து வாங்கிட்டு இருக்கார். சூப்பரா உங்களுக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்கும். தனவரவு தேவைக்கேற்ப வந்து சேரும். உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் அதிகரிக்கும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். சமுதாயம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் சாதகமான சூழல்கள் ஏற்படும். தாமதம் அகலும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு தைரியம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுரிமை சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்ப சலனமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பத்தில் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். அரசு சம்பந்தமான உதவி கிடைக்கும். நண்பர்களின் ஆலோசனைகள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடித்து வெற்றி காண்பீர்கள். மனதிற்கு பிடித்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். அறிமுகத்தின் மூலம் புதிய வாய்ப்புகள் மேம்படும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மஸ்தானத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றார். மனுஷில அப்பப்போ கொஞ்சம் குழப்பம் வந்து போகும். இருந்தாலும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். புதுவிதமான அனுபவத்தின் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமான புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் அனுகூலம் ஏற்படலாம். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்பு குறையலாம்.
தடைகள் குறைந்து வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் உணர்வு மேம்படும். பம்பு வழக்கு சம்பந்தமான பணிகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்படலாம். வெளிவட்டாரங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கவலைகள் குறைந்து நிம்மதியோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவான் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். குரு பகவானின் பார்வையும் வாங்கிக்கிறார். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகமாகும். தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். சமூகம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1 பிடி அரிசி, உங்க சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல கேது பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து உலா வரார். அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரலாம். அதேபோல் எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணிற்கும் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். சமூக பணிகளில் ஆதரவான சூழல் ஏற்படும். நெருக்கமானவர்களின் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் சிறப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராசிரமம் எடுத்தனாலே சந்தோஷம்தான். மனசுல இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சு ஒரு நிம்மதியான ஒரு போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள்லாம் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக மறையுங்க. இன்னைக்கு நீங்க செய்யும் முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோர் வழியில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். பயணங்களின் மூலம்
புதிய வாய்ப்புகள் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சிக்கல்கள் அகன்று சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் இருக்கு சரியா. ஏற்கனவே ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் வேற. ஸோ டென்ஷன் தான் இன்னைக்கு சரியா. சூரிய பகவான் வேற இருக்கார், ரொம்ப டென்ஷன். அதனால கவனமாக இருக்கணும் சரியா. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு செலவுகளை குறைப்பதன் மூலம் பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி செய்யும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். வாக்குறுதிகள் அளிப்பதில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. எந்த ஒரு செயலிலும் திருப்தியின்மை உண்டாகலாம். எதிர்ப்புகள் அகன்றாலும் மனதில் ஒருவித சங்கடங்கள் குடிகொள்ளலாம். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. சந்திராஷ்டமம் இருந்தா கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சரியா. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிடுங்க. இல்லைன்னா குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மராசியில் யார் இருக்கா? ராகு பகவான் இருக்கார். ஆனாலும் உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால சமாளிக்கிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா. ஆனாலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். கூட்டாளிகளிடம் இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் குறைந்து சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களின் மூலம் விரயங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழலை விரும்பி ஏற்பீர்கள். மறதிகள் சில நேரங்களில் இருந்தாலும் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். ஆரோக்கியமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.